கண்ட கழுசடைகள் எல்லாம் நமது அதிமுக கட்சியை பிரிக்க நினைக்கின்றனர். என்னையா ஒரு முக்கியமான விஷயம். ஏன் போடா போய் துவங்கலேண்டா. ஓ போயா சரி போயா பேசிக்கிட்டு இருக்கேன். இடையூறுக்கு மன்னிக்கவும். அது கட்சியை நான் இருக்கும் முறை ஒருத்தனாலும் ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த விஷயத்த நீங்க கேட்கலன்னா கட்சியில பெரிய பிரச்சனை வரும் தலைவரே. போறியா நெத்தியில புட்டு வச்சிரவா. ஆன போயிரடா. என்ன வேணா வரட்டியா, என்ன பண்ணிட்டு இருக்கேன், மாணவர் நடத்திக்கிட்டு இருக்கேன். இத்தனை தொண்டர்களோட உற்சாகத்தை பார்த்தீங்களா? இப்போ வந்து அதை பேசணும் இதை பேசணும், ஏதாவது மாணவர் முடிச்சு பேசிக்கலாம். தள்ளி போயா முதல்ல. மன்னிக்கிறேன், மறுபடியும் இடையூறுக்கு மன்னிக்கவும். நமது கட்சியை மீண்டும் சொல்கிறேன், நான் இருக்கும் வரை ஒருவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை கேட்க முடியுமா முடியாதா? யோ நான் மைக் வந்து எடுத்துட்டு போ. சொல்லியா என்ன பிரச்சனை உனக்கு? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. தலைவரே சமோசா சாப்பிட்டீங்களா? என்னடா இவன் தோத்துக்கு செத்தவனா இருப்பானோ. நான் பசிக்குதா உனக்கு? அதுக்கு தான் பண்ண நடுவில் நிப்பாட்டினியா? போய் போய் அங்கே போய் ஓரத்தில் கடை இருக்கு பாரு, தின்னு போ. தலைவரே அது இல்லை தலைவரே, சமோசாக்குள்ள உள்ள மசாலா வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாணி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு சமோசா உருவாக்குவாங்க. சரி, அது மாதிரி தான் தலைவரே கட்சியும். நம்ம கட்சியிலேருந்து பிரிஞ்சு போனாங்கல்ல. ஆமாம். நம்ம ஓபிஎஸ், தினகரன், சின்னம்மா, இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்தோன்னு வைங்க. ஒன்று சேர்த்தோன்னா சமோசா கிடச்சிருமா? அது இல்லை தலைவரே, ஒரு ஒற்றுமையான ஸ்ட்ராங்கான கட்சியாக வரும். வர எலெக்ஷனில் நம்ம தான் தலைவரை ஜெயிக்க முடியும். இப்போ அவனுக்கு வந்து எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும். ஆமாம் தலைவரே. சரி அது இருக்கட்டும். இதில் யார் வெங்காயம், யார் உருளைக்கிழங்கு, யார் பட்டாணி? ஆனால் அதுவா முக்கியம் தலைவரே, நம்ம கட்சி ஜெயிக்கணும், அவ்வளோதான். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. சரி இதை ஒன்று சேர்த்துடலாம். இப்போ எப்படி சேர்க்குறேன்னு பாரு. சரி யோ இந்த மைக்கை கொண்டு வா. எதுக்கு கேட்குறாரு? என்ன பண்ண போகிறாரு? மீண்டும் இடையூறுக்கு மன்னிக்கவும். இப்போது நமது கட்சியில் அவதூறாக பேசிய செங்கோட்டையன் இடைநீக்கம் செய்யப்படுகிறார். இடைநீக்கமா? பரவாயில்ல, ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போயிட்டு வந்தால் சரியாயிடும். இடைநீக்கம் இல்லை, கட்சியிலிருந்து நிரந்தரமாகவே நீக்கப்படுகிறார். என்ன தலைவர் எப்படி பண்ணிட்டீங்க? ஒன்று சேர்க்கணும்னு இல்லை, போய் தனியாக போய் சேர். மீண்டும் சொல்கிறேன், நான் இருக்கும் வரை இந்த கட்சியை எந்த கலிச்சடையாலும் எவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை ரொம்ப அழுத்தமாகவும் ஆணித்தனமாகவும் சொல்லுகிறேன். வெளியில் அனுப்பிட்டீங்களே, வேணாண்டா இருங்கடா. என்னைய கட்சியில் விட்டா வெளியில் ஏற்றிட்டீங்க, இருங்கடா. உங்களை நான் ஏதாவது பண்ணணுமே, எல்லாரோட ஃபோக்கஸையும் நம்ம பக்கம் திருப்பணும். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுமே. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? மெரினாவில் போய் சமாதியில் உட்காரலாமா? அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஆமாம், இந்த மிச்சர் வந்து ஏற்கனவே அதை பண்ணிட்டாரு. வேறு என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு விஷயத்தை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுமே. உடம்புல சாட்டையால் அடிச்சுக்கலாமா? ஒரிஜினல் சாட்டையை கொடுத்துருவாங்க பார்த்துக்க. ஐயோ ஒரிஜினல் சாட்டையா? நம்ம உடம்பு தாங்காதுப்பா. வேறு என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுமே. தண்ணியில் தர்மாக்கோல் விடுவோம். டேய் தற்கொலை நாய, நீ இன்னும் திருந்தலையா? என்ன இப்படி திட்டுறாங்க? வேறு ஏதாவது ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? ஓகே ஐடியா, இந்த வரேன். கட்சியை விட்டு தூக்கிட்டாங்கன்னு ஒரு வேகத்தில் கிளம்பி வந்துட்டோம். என்ன ஊர் இது, தமிழ்லேயே பேச மாட்டேங்கிறாங்க. சை, வாங்கோ 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 ஜி வாங்கோ. ஐயா வணக்கம். ஆமாம், நீங்கள் யார்? என்ன வரும்போது வாங்க வாங்கினாரு, இப்போ நம்ம யாருன்னு கேட்குறாரு. ஐயா என்ன தெரியல, நான் தான் செங்கோட்டையன். இவருதான் மானஸ்தன். மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. செங்கோட்டை இங்கெல்லாம் இருக்குது, நீ என்ன அங்கே இருக்குன்னு சொல்லு. ஓ ரெட் ஹில்ஸா சொல்கிறேன். ஓகே ஓகே சொல்லுங்க செங்கோட்டை. ஐயா நம்ம கட்சியோட கூட்டணியை பற்றி பேசுறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். உள்ளே போய் பேசலாமா? உள்ளேயா? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். ஏய் என்ன மிச்சரம் நீதானா? நீ கூட தான் அமித்ஷா பண்ண. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். நான் ஏதாவது கேட்டேன்னா ஆள் இல்லைன்னு தானே பண்ணேன். அதே தான் இங்கேயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அவன் பாட்டுக்கு சும்மா நம்ம காலை சுற்றி சுற்றி வந்தான் கொடுக்குறத தின்னுட்டு. அவனை போய் இடைநீக்கம் பண்ணுறேன், பணி நீக்கம் பண்ணுறேன் அப்படின்னு அவன் போய் எங்கே உட்காந்துருக்கான் பார்த்தியா? கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அதை நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும். என்ன பின்னாடி ஒரு குரல் கேட்குது?